இரும்பு தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இந்த இன்னைக்கு நிகழ்ச்சியில் அதே சேம் தான். நேற்று என்ன சொன்னேனோ அதே தான். ஒவ்வொரு சாம்பியன், அதாவது இந்த பிராங்க்ஸேன்னு ஒரு பாடி பில்டரு, அர்னால்டுன்னு ஒரு பாடி பில்டரு, அப்புறம் ஆரோன் பெக்கர்னு ஒரு பாடி பில்டரு, அப்புறம் லீ ஹேனின்னு ஒரு பாடி பில்டரு, இவங்களுடைய எல்லாமே ஒலிம்பியா வாங்கினவங்க தான். அதனால் அவங்கள வந்து சாம்பியன்ஸ் பாடி பில்டர் தான் சொல்லணும். அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் நீங்கள் கேட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாடி பில்டர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பாடி பில்டரு ஃப்ராங்க்ஸேன்னு. பாருங்கள் எவ்வளோ இது ஒரு வித்தியாசமான ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப உணர்ச்சிகரமாக கொடுத்துருக்காரு. இது எப்போ கொடுத்தாரு என்னன்ற ஒவ்வொரு விவரமும் தெரியல. ஆனால் பாருங்கள், அவர் அந்த டைட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இலக்கை நோக்கி முன்னேறும்போது அதை உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைவதிலிருந்து உங்களால் யாரையும் நிறுத்த முடியாது, உங்களை வந்து யாராலும் நிறுத்த முடியாதுன்றாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு பாடி பில்டர் ஆகணும், ஒரு ஸ்டேட் லெவலில் ஆகணும், அப்புறம் நேஷனல் லெவலில் ஆகணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஆகணும், அப்புறம் வேர்ல்டு ஒலிம்பியா லெவலில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய நோக்கம் அதுவாக இருந்தால், உங்களுடைய செய்கை அதுவாக இருந்தால், உங்களுடைய செயல் பூரா அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா உங்களை யாராலும் நெருங்க முடியாது அப்படின்றாங்க. அது அந்த டைட்டில் கொடுத்துட்டு இந்த படம் போட்டிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ அக்ரெசிவாக கொடுத்துருக்காரு பாருங்கள். ரொம்ப ஸ்டைலாக கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் சரி உங்கள்கிட்ட இதை காட்டணுன்றதுக்காக தான் இந்த பேப்பரை நான் கட் பண்ணியிருந்தேன். ஃப்ளெக்ஸு மேகசினில் வந்துருந்துச்சு. அதாவது ஒலிவாவோட வந்து ஒரு ஜெரோவிடோட 2 புஸ்தகத்தில் ஒன்று வந்து மசல் அண்ட் ஃபிட்னஸ், இன்னொன்று வந்து ஃப்ளெக்ஸு. 2 புஸ்தகம் போட்டார். அதில் 2வது புஸ்தகம் தான் இந்த ஃப்ளெக்ஸு. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காது பாருங்கள். ஃப்ராங்க்ஸேன்னு ரொம்ப ஸ்டைலிஷாக லைட்டிங் வந்து மேலே அடித்தது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்களும் கூட இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து பாருங்கள். தேங்க்யூ. லீ ஹேனி, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பாடி பில்டர் வந்து லீ ஹேனி மிஸ்டர் ஒலிம்பியா 8 டைம்ஸ் வாங்கினார். இவர் தான் அர்னால்டோட ரெக்கார்டை பிரேக் பண்ணார். அர்னால்டு 7 டைம்ஸ் வாங்கியிருந்தார். லீ ஹேனி வந்து 1984 1991 வாங்கினார். 1991 வரைக்கும் வாங்கினார். யாருமே நெருங்க முடியல. அவ்வளோ அருமையான ஒரு பாடி பில்டரு அவர். இது வந்து அவருடைய ஒய்ஃப் ஷெர்லின்றவங்க. இது வந்து மகன் வந்து ஜோஸு. அதாவது இந்த ஷெர்லியை வந்து ஸ்கூலில் படிக்கும்போதே லீ ஹேனி வந்து இவர் ஃபுட்பால் பிளேயரு, வாலிபால் பிளேயரு, பேஸ்கெட் பால் பிளேயரு, அத்லட்டு, ஷார்ட் புட் எறிவார், டிஸ்கஸ்லாம் எறிவார், எல்லா இதுலேயுமே கலந்துக்கிட்டவர். அதே மாதிரி இந்த பொண்ணு ஒரு விமன் அத்லட்டு, ரொம்ப எல்லா ஈவெண்ட்லேயும் கலந்துக்கிட்டவங்க. அப்போ கலந்துக்கிட்டவங்க இப்போ ஒரு தடவை இவர் வந்து கிரவுண்டில் பார்க்குறாரு இந்த பொண்ணை. இந்த ஊரை சேர்ந்த பொண்ணு இவர் தான். இவர் ஒரு 200 பேர் வாழ்ந்த ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அவர் இந்த பொண்ணை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கும் அவருக்கும் கொஞ்சம் லவ் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க 2 பேருடைய வாழ்க்கை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லா இடத்துக்கும் வருது. நீங்கள் பாருங்கள், பாடி பில்டிங்கில் எல்லா பேருமே பெரிய அர்னால்டு, ஒலிவா எல்லா பேருமே டைட்டில் வாங்கிட்டு தான் அப்புறம் தான் மேரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் லீ ஹேனி என்ன பண்ணார், மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் ஒலிம்பியா பட்டமே வாங்கினார். மேரேஜ் பண்ணார். இந்த பொண்ணு ஷெர்லியா தன்னுடைய பள்ளி தோழி, கீழே சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணது, ஏமாத்தாமல் அந்த பொண்ணையே கல்யாணம் முடிச்சார். ரைட்டு. அந்த பொண்ணு கூடவே வாழ்ந்தார். அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் 84. அப்போ இந்த இவருக்கு வந்து லீ ஹேனிக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒலிம்பியானே பேர் வச்சாங்க. ஒலிம்பியான்னு பேர் வச்சாங்க. பாருங்கள், ஒலிம்பியா ஞாபகார்த்தமாக ஒலிம்பியான்னு வச்சாங்க. இந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் லீ ஹேனியோட அம்மா அப்பாவும் அந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இந்த பிள்ளைய இந்த ஜோஸுன்னு இந்த 2வது பையன் பிறந்தான், ஜோஸுன்னு. இந்த 2 பையங்களையும் இந்த பிள்ளைகளை அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கிட்டாங்க, தாத்தா பாட்டி பார்த்துக்கிட்டாங்க. இந்த பொண்ணு வந்து லீ ஹேனியை பார்த்துச்சு. அதுதான் இந்த பொண்ணோட சப்போர்ட்டு தான் இவருடைய வெற்றிக்கு காரணம். அதான் லீ ஹேனி சொல்கிறாரு, ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பா. அதே மாதிரி என்னுடைய 8 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியாவுக்கு பின்னாடி என்னுடைய மனைவி இருக்கா அப்படின்றார். என்னுடைய வெற்றிக்கு காரணம் என்னுடைய மனைவி தான் அப்படின்றார். தெர் இஸ் எ உமன் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படின்பாங்க.
தெர் இஸ் எ உமன் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன். வெற்றி பெற்ற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு, அதே மாதிரி இந்த பெண்ணு கூடவே இருந்தாங்க. அருமையான பெண்ணு. 8 தடவை மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினார் லீகனி. நீங்கள் அதை பாருங்கள், 8 தடவை வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தடவை வாங்கிட்டே சில பேர் ஒரு மதுரை டைட்டில் வாங்கிட்டு அடுத்த வருஷம் சார் கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுப்பாங்க. சார் அக்காவுக்கு கல்யாணம் சார், அடுத்த போட்டி பண்ண முடியல சார், வெளியூரில் படிக்க போகிறேன் சார் அப்படிம்பாங்க. சார் பைக்கை ஓட்டிகிட்டு போனேன் சார், கால் உடஞ்சிருச்சுன்பாங்க. அப்பாவுக்கு கால் உடஞ்சிருச்சு சார்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு அடுத்து பாடி பில்டிங் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணாலுமே போட்டியில் கலந்துக்கிற மாட்டாங்க. ஏதாவது அதை டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க, போட்டியிலேருந்து கலந்துக்க மாட்டாங்க. ஆனால் 8 வருஷம் தொடர்ந்து பண்ணணும்னா பாருங்கள், அதுதான் லீகனியோடைய பிரச்சனை. அவருடைய அருமையான அந்த வெற்றிக்கு காரணம் இந்த ஷெர்லினா, அவர் மனைவி ஷெர்லினா. இவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பம் பாருங்கள். தேங்க்யூ. பாருங்கள், அர்னால்டு நீங்கள் 7 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா எப்படி வாங்கினான்னா சாதாரணமாக வாங்கலாங்க. பாருங்கள், எக்ஸசைஸை பாருங்கள், எவ்வளோ உயிரை வெறுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ரெண்டாவது இந்த பேரலல் பார் டிப்ஸு. நாங்களாம் ஆரம்பத்தில் ஜிம்மில் வந்து இந்த பாரில் தான் டிப்ஸு, பாரில் தான் மார்ச் போவோம். இதில் வந்து டிப்ஸு இப்போ பண்ணுறாங்க, மார்ச்சை நிறுத்திட்டாங்க. இந்த பேரலல் பார் டிப்ஸு வந்து ஒன்று ட்ரைசெப்ஸுக்கு, இன்னொன்று செஸ்ட்டுக்கு. இந்த ட்ரைசெப்ஸ் எக்ஸசைஸ்க்காக அவர் செய்கிறாரு பாருங்கள். மசல்லாம் இழுக்குது பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ கடுமையாக செய்கிறாரு. அதாவது 1947 பிறந்தவர், 63 ஆரம்பிச்சிருக்காருன்னா கூட 67 ஃபஸ்ட்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். 20 வயசில் வாங்கினார். அப்போ 63லேருந்து எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சின்ன பையன்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. எத்தனை இப்போ 63லேருந்து 73, 75, 80 வரைக்கும் பாருங்கள். இந்த எக்ஸசைஸு எவ்வளோ பெரிய சைஸாக இருக்கார் பாருங்கள். 120 கிலோ இருப்பார் எப்படியும். அந்த பாடி வெயிட்டை வச்சு தொடர்ந்து இன்னும் எக்ஸசைஸ் செய்கிறாரு பாருங்கள். அதுதான் அர்னால்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டி. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கஷ்டமான எக்ஸசைஸ்லாம் செய்ய மாட்டாங்க, வேணாங்க சாதாரண எக்ஸசைஸே செய்வாங்க அப்படிம்பாங்க. பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக செய்கிறாரு பாருங்கள். வெற்றிக்கு காரணம் அதான் அர்னால்டு ஏற்கனவே சொன்னார். வெற்றிக்கு காரணம் கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. அதுதான் காரணம். ரொம்ப தொடர்ந்து செய்யணும், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைக்கணும். அதுதான். இப்போ பாருங்கள், இன்னொரு படம் அதுக்கு பின்னாடி இருக்குது, அதையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த ட்ரைசெப்ஸுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள். மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ண தான் எடுத்தார் பாருங்கள். ட்ரைசெப்ஸ் கிக் பேக் செய்கிறாரு, டம்பிள் கிக் பேக் செய்கிறாரு, டம்பிள் ட்ரைசெப்ஸ் எக்ஸ்டென்ஷன் செய்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக செய்கிறாரு பாருங்கள். நீங்கள் பாருங்களேன், அதாவது அவர் நடிக்க முடியாது, அது செய்கிற மாதிரி நடிக்க முடியாது. உண்மையிலேயே அந்த மாதிரி செய்கிறாரு. அவருடைய முக பாவனையை பாருங்கள். அதனால் எப்போ எந்த எக்ஸசைஸ் செஞ்சாலும் அவர் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் அவனை கொண்டு போய் வெற்றின்ற அந்த மகுடத்தை சூட்ட வைக்கும் அப்படின்றது. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல் ஒரு பாடி பில்டரு. அவருடைய சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் உங்கள் வெற்றிக்கு ஒரு படிக்கட்டுகளை வச்சுக்கோங்க. ஃபோராம்ஸ்லாம் பாருங்கள் எப்படி தெரிச்சு நிற்கிது பாருங்கள், அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்காரு. தேங்க்யூ. பாருங்கள், இந்த பாடி பில்டரு ஆரோன் பெக்கரு ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு ஹோட்டலில் ஒரு ஜூஸை வாங்கிட்டு வராரு. மக்கள் பூரா பாருங்கள் அவரை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதாவது இது என்ன இந்த டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொதுமக்கள் பாடி பில்டரை விரும்புகிறாங்களா, பாடி பில்டர்ஸை விரும்புகிறாங்களா, தசைகளை ஏற்றுக்கிறாங்களா, இல்லை தசைகளை வந்து ஏன்டா அப்படி மிருகம் மாதிரி இருக்கீங்க, நீங்களாம் ஸ்டெராய்டை வச்சு எடுத்துருக்கீங்க, நீங்கள் ஸ்டெராய்டு பில்டர்ஸு, நாட்டை ஒரிஜினல் பாடி பில்டர்ஸு, சும்மா நீங்களாம் தின்னுவிட்டு நல்ல முட்டையும் பாலையும் தின்னுவிட்டு வெட்டி விரட்ட அடிக்கிறவங்க, உங்களால் சமுதாயத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. பாருங்கள் எல்லாரும் பயந்துக்கிட்டு பார்க்குறாங்க. இந்த அம்மாலாம் பார்க்குறாரு பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது, அவ்வளோ ஹார்ட்னஸ்ஸாக இருக்குது. மக்களுக்கு வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ இதாக வெறுப்புணர்வாக இருக்குது. இன்னும் அப்படி இருக்கேன் அப்படின்னு. அது என்னென்னா நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. நம்ம பப்ளிக்கில் வந்து ரொம்ப ஆக்குவேர்டாக பப்ளிக் வெறுக்கிற மாதிரி, பப்ளிக் வந்து மிரள்ற மாதிரி, பயப்படுற மாதிரி, அவங்க அப்படி காஸ்டியூம்லாம் போட்டு பொது இடங்களில் போட்டோம்னா
போனோம்னா மக்களுக்கு வந்து உண்மையிலேயே பிடிக்காது பாடி பில்டர். ஆக்சுவலி பாடி பில்டர்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப ஆக்வர்டாக நடந்துக்கிட்டோம் பொது இடத்துலன்னா அவங்க வந்து பாடி பில்டர் நினைக்க மாட்டாங்க. அவன் ரவுடி, அவன் எப்படி இருக்கான் பார்த்தியா அவங்களோட பொது இடத்துல சட்டையை கழட்டிக்கிட்டு ஆம்சை காமிச்சிக்கிட்டு செஸ்ட்டை காமிச்சிக்கிட்டு அவன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்பாங்க. அதனால் சில இடங்களில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஓவராக நம்மளை வந்து எக்ஸிபியூட் பண்ணக்கூடாது, ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. இது ஒன்று. மக்களுடைய மனநிலையை பாருங்கள். இந்த மக்களுடைய மனநிலை இவரை பார்த்து இப்படி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பாடி பில்டருடைய படத்தை காமிக்கிறேன். மக்கள் அவரை எப்படி அவரை ரிசீவ் பண்ணுறாங்க, எப்படி அவரை வரவேற்கிறாங்கன்றது நீங்கள் பாருங்கள். பிரான்ஸ் ஜெயின் பாருங்கள், 3 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. ஏற்கனவே அவருடைய படத்தை நான் காமிச்சேன். பயங்கர ஃபோர்ஸிவாக அக்ரெசிவாக கொடுத்துருந்தாரு. அவர் பாருங்கள், அவர் ஒரு காஸ்டியூம் போட்டிருக்காரு. ஒரு பனியனு ஒரு பேண்ட்டு டிஷர்ட் மாதிரி போட்டிருக்காரு. அதை மக்கள் ரசிக்கிறாங்க பாருங்கள். எல்லாரும் அவர் ஆம்ஸெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க பாருங்கள். ஏன்னா அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குது, அவரை பார்க்குறதுக்கு அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது, அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கார், ஸ்டைலிஷாக இருக்கார். ரக்குடாக ஒரு ரஃபீனா, ஒரு ரவுடியா, ஒரு முரடனா அவர் பொது இடத்துல இல்லை. அதனால தான் பாருங்கள் பெண்கள் விரும்புகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் அழகாக இருந்தீங்க, நல்ல மரியாதையாக இருந்தீங்க, பொது இடத்துல நீட்டாக நடந்துக்கிட்டீங்க, ஒழுக்கமாக நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். பொது இடத்துல நம்ம ஒரு டெரராக நடந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அந்த மக்களுடைய வரவேற்பு அதிகம் இருக்காது. அதுதான் அருணாளுக்கு காரணம். எல்லா இடங்கள்லையும் அவரை பார்க்குற மக்கள் போட்டி மேடையில் அவருக்கு அதிகமாக கை தட்டுவாங்க. பொது இடங்களில் அவர் அவ்வளோ நல்லா பிஹேவ் பண்ணுவார். மக்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துக்குவார். பாருங்கள் ஃப்ரான்ஸேனை அவர் ஆம்ஸெல்லாம் பிடிச்சி தொங்குதுவார் பிள்ளைங்க. எல்லாம் காலேஜ் கேர்ள்ஸ். நீங்களுமே கூட ஒரு நல்ல பாடி பில்டராக இருந்தால் மக்கள் விரும்புகிற மாதிரி பிஹேவ் பண்ணணும். அப்போ தான் அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. பாருங்கள், அருமையான ஒரு பாடி பில்டர் பிரான்ஸ் ஜெயின். 3 டைம்ஸ் மிஸ்டர் ஒலிம்பியா. ஒரு மேத்தமெட்டிஷியனு, ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியார், நல்ல சைக்காலஜி தெரிஞ்சவர், இந்தியன் யோகா தெரிஞ்சவர், இந்தியா மெடிடேஷன் தெரிஞ்சவர், புத்தரை பற்றி நல்லா படித்தவர், நிறைய ஆன்மீக சம்பந்தமான புத்தகங்கள்லாம் படித்த மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. பாடி பில்டிங்கில் ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. அந்த அறிவாளின்றதுனால தான் அவரை வந்து அவருடைய நடத்தை பாருங்கள் பொது இடத்துல எப்படி இருக்கு. தேங்க்யூ.